அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசியல் களத்தில் உச்சகட்ட பரபரப்பு. வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். 2019 மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா புகாரில் சோதனை என தகவல். வேலூரில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறை சோதனை. 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல். வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. வீடு மற்றும் அவரது உறவினருக்கு சொந்தமான குடோன் உட்பட 6 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. அமலாக்கத்துறை சோதனை குறித்து எதுவும் தனக்கு தெரியாது. சோதனைக்கு வந்திருப்பது எந்த துறை அதிகாரிகள் என்பது கூட தெரியவில்லை. அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல, யாரும் வீட்டுல இல்ல, அவங்க யாருமே வீட்டுல கிடையாது. 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அவனுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னு கூட தெரியாது. அதனால அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. சொல்லட்டும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் பாஜக மகளிர் அணியினர் போராட்டம். மிளகாய் வற்றலை அரைத்து கண்ணகி சிலைக்கு பூசி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையை கண்டித்து பேரணியாக செல்ல முயன்ற குஷ்பு கைது செய்து வேனில் ஏற்றிய போது தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம். மதுரையில் குஷ்பு கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். ஜனநாயக ரீதியில் போராட முயன்றவர்களை வீட்டுக் காவலில் வைத்ததற்கு முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என்றும் விமர்சனம். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. 2025ஆம் ஆண்டின் முதல் நாள் பேரவைக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற ஆளுநரை நேரில் சந்தித்து அழைப்பு. சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை. உட்கட்சி பூசல் சரியாகிவிட்டது என்று கூறியிருந்த நிலையில் 3வது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ போராட்டம். சுரங்க ஒப்பந்தத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் முழக்கம். கோவையில் விபத்துக்குள்ளான டேங்கர் லாரி 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அகற்றம். 3 கிரேன்களின் உதவியுடன் டேங்கர் லாரி தூக்கி நிறுத்தி வைப்பு.
வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளை ஒட்டி உருவப்படத்திற்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை. பெண்ணுரிமை போற்றுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. காலனி ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்ததுடன் சமூக நன்மைக்காக போராடியவர்தான் வேலு நாச்சியார். அவரது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் நியாய விலைக் கடை பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகம். டோக்கனில் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி, ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்டோர் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. தருமபுரி நகராட்சியுடன் ஜெட்டி அள்ளி ஊராட்சியை இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. நகராட்சியுடன் இணைந்தால் 100 நாள் வேலை கிடைக்காது என குற்றம் சாட்டி பெண்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். இருசக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டம். சிட்னியில் நடைபெற்று வரும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலியாவின் சிறப்பான பந்து வீச்சால் இந்திய அணி 185 ரன்களுக்கு ஆல் அவுட். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 58,000 ரூபாயை கடந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி.